போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பாக பேசுவோமே. 2026 ஒரு அற்புதமான வளர்ச்சியான முன்னேற்றமான வருடம்னா இது மிகையான வார்த்தை இல்லை. ஜனனகால ஜாதகத்துல நல்ல திசா புத்தி இருந்துட்டுதுன்னா மேலும் மேலும் நன்மையான பலன்கள் நடக்கிறது நீங்க உணர முடியும். சரி, இதுல குறிப்பா பாருங்க, காதல் செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் காதல் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமணத்திற்கு அனுகூலமான செய்திகள் எல்லாம் இருக்கு. பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு, சகோதர வழியிலே இணக்கம், வேலையில அனுகூலம், அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நிகழுது. ஆபரண சேர்க்கை ஏற்படுது. தேக ஆரோக்கியம் வலுப்படுது. இது வரைக்கும் சரியில்லை, என்னுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பால்லை நினைத்தவர்களுக்கு கூட நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்குது. கணவன் மனைவி பிரிந்திருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. நண்பர்களால் அனுகூலமான செய்தி, விருந்துபச்சாரங்கள், விருந்தினர்களுடைய வருகை அற்புதமா இருக்கு. அற்புதமான கிரகநிலை இருந்தாலும் சிறு சிறு விரயங்கள் நடக்குது. பொருள் செலவுகள் நடந்தாலும் சுபமான செலவுகளாக உருவாக்கிக்கலாம். தொழிலில் இருந்த நெருக்கடி குறையுது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி, லாபம் ஏற்படக்கூடிய அற்புதமான வருடம் இந்த 2026 கன்னிராசி நண்பர்களுக்கு மிகச் சிறப்பான வருடங்களில் இதுவும் ஒன்று. ஜனனகால ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்ததுன்னா இன்னும் மேலும் நன்மையான பலன்கள் ஏற்படும். சரி, இறை வழிபாடும் வேணும் இல்லையா? நன்மையான பலன்கள் அதிகரிக்க இறை வழிபாடு வேணும். எதிர்மறையான பலன்கள் குறைவதற்கும் இறை வழிபாடு வேணும். சரி, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல ஒரு தீபமிட்டு கண்களை இமைக்காது ஒரு 10 நிமிடம், 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷம், உங்களால எவ்வளோ ஆரம்பத்தில் செய்ய முடியுதோ அதை அப்படியே செய்துக்கிட்டே வாங்க. இமைக்காது கூர்ந்து கவனிச்சு பழகுங்க. அந்த கோவில்ல சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு சுத்தி வரக்கூடிய வளாகத்துல ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடி புருவ மத்தியில உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நினைத்து இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. நாளும் நன்மையான பலன்கள் நடக்கிறத நீங்களாகவே உணர முடியும். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறதுக்கு முன்னால் இந்த விஷயத்தை செய்துக்கிட்டு போங்க. அருமையான மாற்றம், வளர்ச்சி, முன்னேற்றம், பொருள் சேர்க்கை, இறை அருளுடைய ஈர்ப்பு, இதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான வருடமாக 2026 கன்னிராசி நண்பர்களுக்கு அமைகின்றது அப்படின்னு சொன்னா இது மிகையான வார்த்தை இல்லை. சரி, மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.